கோவையில் விட்டு சாரல் மழை பொழியும் நிலையில் தீபாவளிக்காக புத்தாடைகளை வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மோகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மோகன், என்ன விவரம்? மக்களுடைய வருகை எவ்வாறு இருக்கிறது? மழையின் அளவு குறித்து சொல்லுங்க. மழை வெள்ளம் ஒருபுறம், மக்கள் வெள்ளம் ஒருபுறம் என்ற அளவில்தான் கோவையினுடைய தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் என்பது இருக்கிறது. தீபாவளி பண்டிகை விரைவில் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் கோவையில் பஜார்களில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் உள்ளிட்டை வாங்குவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோவையில் கடந்த 2 தினங்களாக மாலை நேரத்தில் மழை பொழியக்கூடிய சூழலில் பொதுமக்கள் கணிசமாக இந்த நேரத்தில் வெளியே வந்து தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி வருகிறார்கள். குறிப்பாக கோவை ஒப்பண்ணக்கார வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிக முக்கியமான பஜார் பகுதிகளாக இருக்கின்றன. இந்த பகுதிகளில் உள்ள கடைகளில் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்து தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி வருகின்றார்கள். குறிப்பாக பெண்கள் தங்களுக்கு தேவையான சேலைகள் உள்ளிட்ட புத்தாடைகளை வாங்குவதற்கு அதிக அளவிலான ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். குடும்பமாக அவர்கள் குழந்தைகளுடன் வந்து கூட தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி தீபாவளியை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகிறார்கள். இன்னும் சில தினங்களிலே தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் உள்ளிட்டவை வாங்குவதற்காக இருக்கின்றார்கள். சனி ஞாயிறு விடுமுறை தினம் 2 நாட்களாக வருகிறது. இன்று வெள்ளிக்கிழமை என்பதன் காரணமாக இன்றைய தினம் சம்பளம் பெற்றுக்கொண்டவர்கள், போனஸ் பெற்றுக்கொண்டவர்கள் என பலரும் தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி வருகின்றார்கள். இதனால் ஒப்பண்ணக்கார வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள கடைகளில் ஏராளமான பொதுமக்கள் வர தொடங்கி இருக்கின்றார்கள். தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி வருகின்றார்கள். நம்மோடு ஒரு குடும்பத்தையுடன் இருக்கின்றார்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போது நீங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க பர்ச்சேஸ்க்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனாலும் பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்து நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. இந்த தீபாவளி எப்படி கொண்டாட தயாராக இருக்கீங்க? எப்போவுமே போத்தீஸ் தான் வருவோம். இந்த டைமு வந்திருக்கும். நல்லா கொஞ்சம் கூட்டம் இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. போத்தீஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குவாலிட்டி, ரேட்டு எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் மழை இருக்கிறங்காட்டி கொஞ்சம் கூட்டம் இது இருக்குது. நீங்கள் லேடிஸ்க்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க? தீபாவளி கொண்டாட எப்படி தயாராக இருக்கீங்க? லேடிஸ்க்கெல்லாம் கலெக்ஷன்ஸ்னால் சாரீஸ் மோஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குது. மேலே நான் சுடிதார் செக்ஷன் போயிருந்தேன். அங்கேயும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. குழந்தைங்க செக்ஷன்லேயும் பார்த்தா இவங்க இதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நார்மல் ரேஞ்சிலேருந்தே இருக்குது. எல்லாருமே வாங்குற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப ரேட் நல்லா இருக்குது சாரீஸ். தீபாவளி நீங்கள் எப்படி கொண்டாட தயாராக இருக்கீங்க? புத்தாடை கடந்து வேறு வெள்ளம் வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க? மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதையும் கடந்து என்ன போக போகிறீங்க? அடுத்தது பட்டாசு தான், அப்புறம் ஸ்வீட்ஸு, அப்புறம் அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. அதனால் குழந்தைகளுக்கு முதல்ல எல்லாமே துணி தானே ஃபஸ்ட்டு, அதுதானே எதிர்பார்ப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் துணி தாங்க, 2வது பட்டாசு, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு நல்லா இருக்குங்க. சார் இப்போது எந்த மாதிரியான ரகங்கள், புது ரகங்கள்லாம் வந்திருக்கு சார்? ரகங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயினாக வந்து சாரீஸில் வந்து இந்த வாட்டி வந்து ஸ்பேஸ் சில்க்குன்னு வந்திருக்கு. ஒரு மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அது வந்து பேஸ்டல் சில்க்குன்னு சொல்லுவாங்க. அது போக வந்து மசக்களி சாரீஸ் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா டோலா சில்க்கு, டிஷ்யூலேயே கலம்காரி வந்திருக்கு. அது போக 3 ஃபிங்கர் ஜரியில் வந்து சாரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது போக ஷிஃபான், ஜார்ஜெட், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாரீஸ் வந்து ஒர்க் வச்ச சாரீஸ் வந்திருக்கு. ஸோ அது போக இந்த பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து வைர ஊசி மாடல்னு சொல்லுவாங்க. அது இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. அது போக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷலாக, எப்பவுமே குழந்தைங்கன்னா ஸ்பெஷல். ஸோ பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சராரா மாடல் சுடிதார், லெஹங்கா அண்ட் ஷோலி, அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மெட்டீரியல் வந்திருக்கு. சார் இப்போது நீங்கள் லேடிஸ் ஐட்டம் நிறைய சொன்னீங்க, ஆண்களுக்கு எது போட்டது வந்திருக்கு. குறிப்பாக எந்த மாதிரியான ஐட்டம் ரொம்ப பொதுமக்கள் விரும்பி வாங்குறாங்க சார்? ஆண்களுக்கு கேட்குறீங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரீஸ் தான் மெயின். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேகி பேண்ட் வந்து அகெயின் ஃபேஷனாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரிண்டட் ஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக வந்திருக்கு. டிஜிட்டல் பிரிண்டரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அனிமல்ஸ் இமேஜஸ் அந்த மாதிரி பிரிண்டடாக வந்து நிறைய வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் தோத்தி செட்டு, அது நல்ல ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த வாட்டி. புத்தாடைகள் வாங்குவதற்காக பொதுமக்கள் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். பல விதமான ஆடைகள் வந்தாலும் கூட சேலைக்கும் வேட்டிக்கும் மவுசு குறையவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. புது ரகங்கள் ஆடைகள் வந்திருக்கின்றன. பொதுமக்கள் கோவையை பொறுத்தவரையில் இந்த மழை பொழியக்கூடிய நேரத்திலும் கூட குழந்தைகளுடன் ஓரளவுக்கு பஜார்களில் தொடர்ந்து குவிந்து தங்களுக்கு தேவையற்றை வாங்கி வருகின்றார்கள். மழை விடக்கூடிய நேரத்திலும் நாளை மற்றும் மறுநாள் என 2 நாட்கள் விடுமுறை என்பதனால் இன்னும் கூடுதலாக பொதுமக்கள் குவிந்து தங்களுக்கு தேவையற்றை வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒப்பண்ணக்கார ஸ்ட்ரீட், செட்டி வீதி, ராஜ வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் கடைகளில் பொதுமக்கள் வர ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஆங்காங்கே கூண்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மஃப்டியில் என்று சொல்லக்கூடிய, அதாவது மாற்று உடையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். போக்குவரத்து சரி செய்வதற்கு காவல்துறை தன்னாருடைய உதவியுடன் இந்த பணி மேற்கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் தீபாவளி கொண்டாட தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை தொடர்ந்து கடைகள் வீதிகளில் மெல்ல வர ஆரம்பித்து தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி வருகிறார்கள்.
கோவையில் விட்டு சாரல் மழை பெய்தாலும் கூட தீபாவளிக்காக புத்தாடைகளை வாங்க மக்கள் குவிந்து வருகின்ற காட்சிகளை நேரலையில் இருந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.